அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் சே. அன்புராணி. பாத்திமா கல்லூரி தமிழ் உயராய்வு மையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்று நாம் பார்க்கவிருக்கும் பாடம் ஒப்பிலக்கியம். தலைப்பு ஒப்பியல் நோக்கு. கம்பர், வால்மீகி, பாரதி, விட்மன், இளங்கோ, ஷேக்ஸ்பியர். நெடுங்காலத்திற்கு முன்பிருந்தே ராமாயண கதை தமிழ்நாட்டில் வழக்கில் இருந்தது. மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த இக்கதையை பக்தி உணர்வு கோலோச்சிய காலத்தில் காப்பியமாக வடித்தார் கம்பர். இது மொழிபெயர்ப்பாகவும் அல்லாமல், புது படைப்பாகவும் அல்லாமல் ஒரு தழுவல் நூலாக காட்சி தந்தது. பண்டை தமிழ் திருமணமான களவு திருமணத்தை கம்பர் காட்சிப்படுத்துகிறார். காட்சி என்னும் தொல்காப்பிய துறையை அடியொற்றி மிதிலை காட்சி படலம் அமைக்கிறார். திருமணத்திற்கு முன்னரே இருவரும் ஒருவரை ஒருவர் கண்டு காதலுறுவதை பதிவு செய்கிறார். ராமனின் கண்களும் சீதையின் கண்களும் கலக்கின்றன. இதனை அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என பதிவு செய்கிறார் கம்பர். திருமணத்திற்கு முன் இருவர் விழிகளும் கலக்கின்ற காட்சி வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அங்கு காட்டப்பட்டுள்ளது கற்பின் வழிவந்த திருமணம். கைகேயியை அன்பில் சிறந்தவளாகவும் தூய சிந்தை உடையவளாகவும் கம்பர் படைத்து காட்டுகிறார். வால்மீகி கைகேயியை பழிவாங்கும் போக்குடையவளாகவும் வஞ்சக நெஞ்சம் படைத்தவளாகவும் இரக்கமற்றவளாகவும் பதிவு செய்கிறார். கைகேயின் மன்றாடல் காரணமாக தசரதன் ராமனை காட்டுக்கு அனுப்ப துணிவு கொள்கிறார். இதனை அறிந்த ராமன் தன் தந்தையை சந்திக்காமலேயே காட்டிற்கு செல்ல துணிகிறான். தந்தையின் ஆணையை தலைமேல் கொண்ட தனையனாக ராமனை கம்பர் படைத்துள்ளார். வால்மீகியிலோ ராமன் தன் தந்தையை சந்திப்பதாகவும் தசரதன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ராமனிடம் விவரிப்பதாகவும் நிகழ்ச்சிகள் விரிவு பெற்றுள்ளன. ஜடாயுவை பறவை வடிவில் வந்த மானுட பாத்திரமாக கம்பர் காட்டுகிறார். அறிவு கூர்மை, அரசியல் தெளிவு, கலை உணர்வு, தொலைநோக்கு பார்வை அனைத்தும் நிறைந்த பாத்திரமாக தந்தை, ஆசான், நண்பன் ஆகிய உறவு நிலைகளுக்கு உரிய பாத்திரமாக ஜடாயுவை படைத்துள்ளார் கம்பர். மரணத்தின் வாயிலில் கிடந்த தன்னை சந்தித்த ராமனிடம் தான் தசரதனின் ஆருயிர் நண்பன் என்று ஜடாயு தன்னை அறிமுகம் செய்து கொள்வதாக கம்பர் காட்டுகிறார். ஜடாயு இறந்த பின் ஒரு தனையன் தந்தைக்கு ஆற்ற வேண்டிய அத்துணை கடமைகளையும் ராமன் செய்ததாக கம்பர் பதிவு செய்துள்ளார். வால்மீகி ஜடாயுவை வலியது, பெரியது, கூடியது என்று அந்நிய நிலையிலேயே காட்டியுள்ளார். ஜடாயுவை குருதி வெள்ளத்தில் கண்ட ராமன் ஜடாயுதான் சீதையை கொன்றிருக்க வேண்டும் என்று கருதி ஜடாயுவை வீழ்த்த வாள் ஓங்கியதாக வால்மீகி பதிவு செய்துள்ளார். கும்பகர்ணனை நேரிய பாத்திரமாக படைத்துள்ளார் கம்பர். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்னும் வாக்கு கும்பகர்ணனுக்கு பொருந்துமாறு அவன் பாத்திர படைப்பு அமைந்துள்ளது. வால்மீகியில் கும்பகர்ணன் கோரமான தோற்றத்துடனும் அருவருப்பான பண்புகளுடனும் இழிவாக படைக்கப்பட்டுள்ளான். ராமனின் அவதார பெருமை விளங்கும் வண்ணம் பல இடங்களை கம்பர் படைத்து காட்டுகிறார். சுடரே தொடக்கத்தோர் சுற்றமே கருணைக்கெல்லாம் நிலையமே ஆய்ந்த உணர்வின் உணர்வே என்று ராமனை இந்திரன் போற்றுவதாக பதிவு செய்துள்ளார். ராமனும் இந்திரனும் சந்திக்கும் இக்காட்சி அவதார காரணத்தை உணர்த்தும் செய்தி கம்ப ராமாயணத்தில் உண்டு, வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. கம்பர் வால்மீகியை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது பாரதி விட்மன் குறித்த ஒப்பீட்டு பார்வை. அமெரிக்க கவிதை உலகில் புதுப்பாதை வகுத்தவர் வால்ட் விட்மன். வசன கவிதை எனப்படும் புதுக்கவிதை வடிவத்தை முதலில் அறிமுகம் செய்தவர். புள்ளி நிதழ்கள் என்ற கவிதை தொகுப்பு மேலை நாட்டு கவிதை வானில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. பாரதிக்கும் விட்மனுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. விட்மனின் கவியாற்றலை பாரதி அறிவார். விட்மனை பற்றி சில கட்டுரைகள் எழுதியுள்ளார். பாரதியார் எழுதிய வசன கவிதைகளுக்கு விட்மனின் செல்வாக்கே காரணம் எனலாம். சமயங்கள் மக்களுக்குள் பிளவை உண்டாக்குகின்றன என்று திண்ணமாக நம்பிய விட்மன் ஓருலக கோட்பாட்டில் பெரிதும் நம்பிக்கையுடையவராக காணப்பட்டார். உலகம் அகலப்பட வேண்டும், இனங்கள் கலக்கப்பட வேண்டும், மகா சமுத்திரங்கள் கடக்கப்பட வேண்டும்,
நிலங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விட்மனை போலவே பாரதியிடத்திலும் தேசிய பார்வை காணப்படுகிறது. மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, பாருக்குள்ளே நல்ல நாடு என்று பாரத நாட்டின் பெருமையை பட்டியலிடும் போது மரபின் பூரிப்பு துணிக்கிறது. பெல்ஜியத்துக்கு வாழ்த்து, புதிய ரஷ்யா போன்ற பாடல்களிலும் ஜப்பானின் வீரமங்கை, வசன கவிதை, மகளிரிடம் மேலை நாட்டார் அணுகுமுறை ஆகிய கட்டுரைகளிலும் பாரதியிடம் உலகளாவிய பார்வை மேலோங்கி இருப்பதை காண முடிகிறது. விடுதலை உணர்வு. விட்மனிடம் காணப்படும் இன்னொரு மிக பெரிய அடையாளம் சமதர்ம சமுதாயத்தை தாபிக்க வந்த தூதன் நான் என்று வீருடன் பேசுவதாகும். பிரான்ஸ் நாட்டின் மும்மை தத்துவங்களான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை விட்மனின் விடுதலை பாடல்களின் அடிநாதமாக அமைந்தன. இதனால்தான் கிரேட்டஸ்ட் லிபர்ட்டி, கிரேட்டஸ்ட் ஈக்வாலிட்டி, ஐ அம் தேர் ஃபாலோவர் என்று பாடியுள்ளார். பாரதியிடமும் தனிமனித விடுதலையும் சமுதாய விடுதலையையும் வற்புறுத்தும் போக்கினை காண முடிகிறது. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று பாடும்போது சமுதாய விடுதலையை பாரதி வற்புறுத்துகிறார். எல்லோரும் ஓர் நீரை, எல்லோரும் ஓர் குலம் என்னும் போது அவர் சமதர்ம சமுதாயத்தை பாடுவதை காண முடிகிறது. மரணத்தை பாடும் நிலையில் பாரதிக்கும் விட்மனுக்கும் ஒற்றுமை காணப்படுகிறது. காலா, என் அருகே வாடா, உன்னை காலால் எட்டி உதைப்பேன் என்று பாரதி காலனை பழிக்கிறார். இறப்பிற்கு டெலிஷியஸ், ஸ்ட்ராங், லவ்லி, டெலிகேட் போன்ற அடைமொழிகளை சேர்க்கிறார் விட்மன். தேசிய பார்வை பன்னாட்டு பார்வையாய் விரியும் தன்மை, இறப்பை மறத்தல், எல்லோரும் ஓர் நிறை எனல், சமுதாய விடுதலை வேண்டுதல், வேதாந்த ஈடுபாடு, ஆன்ம தேடல் ஆகியவற்றில் இருவரும் ஒன்றுபடுகின்றனர். பாரதியின் விடுதலை பாடல்கள் சுதந்திரத்தை போற்றுகின்றன. அமெரிக்கா அறிவு விழிப்பற்று இருந்த நிலையில் விட்மனின் பாடல்கள் தோன்றுகின்றன. எனவே இருவர் தம் பாடு பொருட்களும் ஒன்றாக இருந்தாலும் அவற்றுக்கான காரணங்கள் வேறுபடுவதை காண முடிகிறது. பாரதி விட்மனை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது இளங்கோ ஷேக்ஸ்பியர் குறித்த ஒப்பீட்டு பார்வை. இளங்கோவடிகள் நாடக தன்மைகள் பல கொண்ட நல்ல காப்பியத்தை படைத்தவர். ஷேக்ஸ்பியர் காப்பிய தன்மைகள் சிறந்திருக்கும் பல நாடகங்களை உருவாக்கியவர். சிலப்பதிகார காப்பியம் இன்பியலில் தொடங்கி துன்பியலில் முடியும் ஒரு வாழ்க்கை நாடகம். ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் பலவும் துன்பியலில் முடிவனவே. ரோமியோ ஜூலியட், ஆண்டனி கிளியோபாட்ரா, கிங் லியர், ஒத்தல்லோ போன்ற நாடகங்கள் இதற்கு சான்றுகளாகும். இளங்கோவடிகளும் ஷேக்ஸ்பியரும் தம் படைப்புகளில் காட்டும் சமுதாயம் சூழ்ச்சியும் வஞ்சகமும் நிறைந்த புறையோடிய சமுதாயம் என கா. செல்லப்பன் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவலன் பொற்கொள்ளனின் சூழ்ச்சி வலையில் வீழ்கிறான். ஜூலியஸ் சீசர் நண்பர் புரூட்டஸாலேயே கொல்லப்படுகிறான். ஒத்தல்லோ நண்பன் இயாகோவால் மனநலம் கெடுக்கப்படுகிறான். நல்லவர்களை வாழ விடாத சதிகார சமுதாய சூழலை இளங்கோவடிகளும் ஷேக்ஸ்பியரும் தம் படைப்புகளில் எடுத்து காட்டியுள்ளனர். விதி வலியது. விதியின் வலிமை இருவர் தம் படைப்புகளிலும் விதந்து பேசப்படுகிறது. கோவலன் கண்ணகி பிரிவும், கோவலன் மாதவி கானல்வரி பிரிவும், கோவலன் கொலை செய்யப்படுவதும் விதியாலேயே என்பதை இளங்கோவடிகள் சுட்டிக்காட்டுகிறார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது காப்பியத்தின் மும்மை நோக்குகளுள் ஒன்று. விதியில் தொடங்கி விதியில் நடந்து விதியில் முடிகிறது சிலப்பதிகார காப்பியம். ஷேக்ஸ்பியர் நாடகங்களின் தலைமை மாந்தர்களான ஒத்தல்லோ, ரோமியோ ஜூலியட், கிங் லியர் ஆகியோரின் வாழ்வை விதி சூழ இருந்து அழிப்பதை காண முடிகிறது. கோவலன் ஆராயாமல் எந்த காரணமும் இன்றி மாதவியை பெறுகிறான். ஆண்டனி தன் மனைவி ஆக்டியாவை விட்டு அகன்று கிளியோபட்ராவை நாடுகிறான். கிங் லியர் தன் இளைய மகள் கார்டிலாவை காரணமின்றி விலக்கி வைக்கிறார். மாதவியையும் கிளியோபட்ராவையும் பெண்ணுருவில் வந்த வலமை குறியீடுகளாக கா. செல்லப்பன் சுட்டிக்காட்டுகிறார். மாதவி காவிரியின் மகள், நிலவுக்கு பிறந்தவள். கிளியோபட்ரா நைல் நதி பெற்றெடுத்த பெருமைக்குரியவள். இருவருமே இன்பத்தின் ஊற்றுக்கண், கலை ஆர்வலர்கள். தீசியஸுடன் கிளியோபட்ரா உறவு கொண்டிருப்பாளோ என்று ஆண்டனிக்கு சந்தேகம் வலுக்கிறது.
இது போன்று மாதவிக்கும் வேறு ஏதோ ஒரு ஆடவனுடன் தொடர்பு இருக்குமோ என்று கோவலன் சந்தேகப்படுவதை காண முடிகிறது. ஷேக்ஸ்பியரின் கிங் லியர் கதையும் கிட்டத்தட்ட சிலப்பதிகார கதை போன்றே அமைந்துள்ளதை செல்லப்பன் சுட்டிக்காட்டியுள்ளார். இளங்கோவடிகளின் சிலப்பதிகார காப்பியமும் ஷேக்ஸ்பியரின் அவல நாடகங்களும் பாத்திர படைப்பிலும் கதை அமைப்பிலும் கதை நகர்விலும் இணைநிலையான பல ஒப்புமைகளை கொண்டிருக்கின்றன. பெண் பாத்திர படைப்பில் இருவரும் இன்றியமையாத ஒரு வேறுபாட்டினை காட்டுகின்றனர். ஷேக்ஸ்பியர் படைத்த பெண்கள் ஆண்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டு செல்கின்றனர். இளங்கோவடிகளின் காப்பியத்தில் பெண் என்பவள் துணை என்னும் நிலையிலிருந்து உயர்நிலை பெற்று தெய்வமாக்கப்படுவதை காண முடிகிறது. பெண்ணியத்திற்கு மகுடம் சூட்டுவதில் இளங்கோவடிகள் உலக இலக்கியத்தில் தனித்து உலர்கிறார். இலக்கியங்கள் வெறும் கதைகள் அல்ல, அவை நிலத்தின் பண்பாட்டு அடையாளங்கள். நன்றி, வணக்கம்.